சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடகத்தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். ஜப்பான் பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் பிரதமர் ஷிகேரு இஷிபா தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி பெரும்பான்மையை இழந்தது. இதற்கு பொறுப்பேற்று கட்சித் தலைவரான இஷிபா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கட்சியினர் வலியுறுத்தினர். இதனால் பதவியேற்று ஓராண்டு முடிவதற்குள் ஷிகேரு இஷிபா பிரதமர் பதவியை கடந்த மாதம் ராஜினாமா செய்தார். ஜப்பானில் கட்சித் தலைவரே பிரதமர் பதவியில் இருக்க முடியும் என்ற நடைமுறை உள்ளதால் தலைவர் பதவிக்கு உட்கட்சி ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டது. தலைவர் பதவிக்கு 5 பேர் போட்டியிட்டதில் அக்கட்சியின் முன்னாள் பொருளாதார அமைச்சர் சனி தகாய்ஷி வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை தொடர்ந்து லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக அவர் பதவியேற்றார். இதையடுத்து அவர் பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ஜப்பான் பார்லிமெண்டில் ஓட்டெடுப்பு நடந்தது. கீழவையில் மொத்தமுள்ள 465 ஓட்டுகளில் 237 ஓட்டுகள் பெற்று தகாய்ச்சி வெற்றி பெற்றார். மேலவையில் நடத்தப்படும் ஓட்டெடுப்பிலும் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது. இதனால் அவர் ஜப்பானின் 104வது பிரதமராகவும் முதல் பெண் பிரதமராகவும் பதவியேற்க இருக்கிறார். இந்நிலையில் ஜப்பானின் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள தகாய்ஷிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் ஜப்பான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகாய்ஷிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்தியாவும் ஜப்பானும் கட்டமைத்துள்ள உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்த இணைந்து பணியாற்றுவதற்கு ஆவலாக உள்ளேன். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி, நிலைத்தன்மை, செழிப்பை ஏற்படுத்துவதில் இந்தியா ஜப்பான் நல்லுறவு தவிர்க்க முடியாத ஒன்று என மோடி தெரிவித்துள்ளார்.